வணக்கம்மா. ரகுவம்சத்தில் இன்றைக்கி 3வது ஸ்லோகத்தை நாம் பார்க்குறோம். மந்த கவியசப் பிரார்த்தி கமிஷ்யாமுபஹாஸ்யதாம் பிராம்சுலப்யே ஃபலே லோபாத் உத்பாஹுரிவ வாமனஹா. இந்த ஸ்லோகத்தோட பொருள், வால்மீகி வியாசர் எப்படி ராமாயணத்தை எழுதியும் மகாபாரதத்தை எழுதியும் அழியா புகழை பெற்றார்களோ அந்த மாதிரி மகா கவிஞர்களாக இருக்கக்கூடியவர்களில் நானும் ஒரு மகா கவியாக ஆகணும் அப்படின்னு காளிதாசர் இந்த நூல் எழுதும் பொழுது ஆசைப்பட்டார். ஆனால் இந்த நூல் எழுதும் பொழுது எல்லாரும் என்னை ஏளனமாக சிரிப்பாங்களோ, யார் அந்த மகா கவிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே என்னை பார்த்து இப்பேற்பட்ட ரகுவம்சத்தை பற்றி சின்னதாக இருக்கக்கூடிய, அதாவது அடிப்படையாக இப்போ தான் ஆரம்பிக்கக்கூடியவர் அந்த வம்சத்தை முழுமையாக எழுதிடுவாரோ அப்படின்னு சொல்லி என்னை பார்த்துட்டு கவிஞர்கள்லாம் ஏளனமாக சிரிப்பாங்களோ அப்படின்னு காளிதாசர் நினைக்கிறாராம். இதை இன்னொரு உதாரணத்தோடு ஒப்பிட்டு மகாகவி காளிதாசரே சொல்கிறாரு, எப்படி உயரமாக இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை பறிக்கிறதுக்கு குள்ள மனிதனாக இருக்கக்கூடியவன் ஆசைப்படுறானோ, அதை பறிக்கிறதுக்காக முயற்சி, அதாவது எட்டி முயற்சி செய்கிறானோ, அந்த மாதிரி நானும் முயற்சி செய்கிறேன். இப்போது அந்த வழியாக போயிட்டு இருக்கிறவங்க இந்த குள்ள மனிதனை பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க, ஒரு ஏளனமாக இவன் போய் அதை பறிக்க போகிறானா, இவனால் அது முடிகிற காரியமா அப்படின்னு சொல்லி ஏளனமாக சிரிப்பாங்களோ, அந்த மாதிரி நானும் கவிஞர்களுக்கு ஒரு ஏளனமாக சிரிக்கக்கூடிய நபராக மாறிடணும் அப்படின்னு நினச்சி மகாகவி காளிதாசன் இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடுறாரு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.